வணக்கம். வேந்தரின் இறந்ததிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரியில் தண்ணீர் திறப்பு பற்றி நாளை முடிவு, சித்தராமையா தகவல். வன்முறையை கைவிடாத வரை பேச்சுவார்த்தை இல்லை, நவாஸ் ஷெரீப் பேச்சுக்கு இந்தியா பதில். தாயகம் திரும்பினார் தங்கம் வென்ற மாரியப்பன், கேல் ரத்னா விருது வழங்க பரிசீலிப்பதாக விஜய் கோயல் தகவல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பாகவே பெய்யும், தேசிய வானிலை மையம் தகவல். காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறப்பது பற்றி வரும் நாளை நடைபெறும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருப்பதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு காவிரியிலிருந்து 10 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்க மறுத்த கர்நாடகம் மாநிலம் முழுவதும் எழுந்த கடும் எதிர்ப்பை அடுத்து குடிநீர் மற்றும் கர்நாடக மாநில பாசனத்துக்காக போதிய அளவு தண்ணீர் இல்லை என்று தெரிவித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவு பற்றி விவாதிக்க மாநில அனைத்துக் கட்சி கூட்டத்தை நேற்று மாலை முதல்வர் சித்தராமையா கூட்டினார். கூட்டத்தில் முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான தேவகவுடா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. கூட்டத்தை அடுத்து 2ஆம் முறையாக மாநில அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி சித்தராமையா விவாதித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவது பற்றி முடிவெடுக்க நாளை சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு மாநில ஆளுநரை சந்தித்து கோரிக்கை விடுக்க இருப்பதாக மேலும் தெரிவித்த அவர், சட்டப்பேரவை கூட்டம் நடக்கும் வரை தமிழகத்துக்கு தண்ணீர் திறப்பு இல்லை என்றும் கூறியுள்ளார். The cabinet has decided to defer of releasing of water. It is also decided in the cabinet to convene to request His Excellency Governor of Karnataka to convene both the houses on 23rd September. கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காகவே காவிரி பிரச்சினையை காங்கிரஸ் தூண்டிவிடுவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் கன்னடர்களின் மொழி உணர்வை காங்கிரஸ் அரசு தூண்டிவிடுவதாக தெரிவித்தார். அதன் காரணமாகவே உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாகவும், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் உள்ளதாலேயே இவ்வாறு செயல்படுவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். கர்நாடக மாநிலத்திலே மொழி தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு தமிழர்களை தாக்கி மிகப்பெரிய கொடூரம் செய்த காங்கிரஸ் அரசாங்கம் இன்று இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்க மாட்டேன், நியாயத்தை கடைபிடிக்க மாட்டேன் என்றெல்லாம் வருவது முழுக்க முழுக்க அரசியல். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மக்களுடைய மொழி உணர்வை தூண்டிவிட்டு அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கையில் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது சாத்தியமில்லை என்று பாகிஸ்தானுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் அவையின் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப், காஷ்மீர் பிரச்சினை உள்பட அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதியான தீர்வு காண இந்தியாவுடன் உறுதியான பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று கூறினார். ஏற்றுக்கொள்ள முடியாத முன் நிபந்தனைகளை இந்தியா முன் வைப்பதால் பேச்சுவார்த்தையில் தடை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். Pakistan wants peace with India. We have gone the extra mile to achieve this, repeatedly offering a dialogue to address all outstanding issues. But India has posed unacceptable preconditions to engage in a dialogue. Let us be clear. Talks are no favor to Pakistan. Talks are in the interest of both countries. இதனிடையே நவாஸ் ஷெரீஃபின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் எம்ஜே அக்பர், ஆயுதங்களை குவித்து வைத்து தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதில் பாகிஸ்தான் கண்ணும் கருத்துமாக இருப்பதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்கு இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக மேலும் தெரிவித்த அக்பர், மிரட்டும் தோணியில் விடுக்கப்படும் அழைப்பை இந்தியா ஏற்காது என்று கூறினார். Pakistan wants dialogue while holding a gun
in its hand, a terrorist gun in its hand. Our position on a dialogue has been consistent. We have always been ready for a dialogue, but we will not succumb to the blackmail tactics of a government in Islamabad that seems eager to use terrorism and terrorism as policy. பருப்பு வகைகள் உள்ளிட்டவற்றின் விலைகள் மேலும் உயராமல் தடுக்கும் வகையில் அவற்றை வணிகர்கள் இருப்பு வைப்பதற்கான கட்டுப்பாடுகளை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்துள்ளது. தில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் முடிவுக்கு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. விடுதலை நாள் விழாவில் உரையாற்றிய போது பிரதமர் மோடி தெரிவித்தவாறு ஓய்வூதியத்தை 20% உயர்த்தி கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டு வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்யும் பொது பட்ஜெட்டுடன் இனி ரயில்வே பட்ஜெட்டையும் இணைத்து தாக்கல் செய்வது எனவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதேபோன்று அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை தவிர்க்கும் வகையில் பருப்பு, எண்ணெய் வகைகள் உள்ளிட்டவற்றை வணிகர்கள் இருப்பு வைப்பதற்கான கட்டுப்பாடுகளை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த கட்டுப்பாடுகள் வரும் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். कैबिनेट के सामने आया वो पूरी बजट प्रक्रिया के संबंध में था। रेल बजट और जनरल बजट उन दोनों को मर्ज करने के संबंध में பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்திருக்கும் தில்லி ரேஸ்கோ சாலையை லோக் கல்யாண் மார்க் என்று பெயர் மாற்றம் செய்வதாக தில்லி மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்திய பிரதமர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக தில்லியில் உள்ள எண் 7 ரேஸ்கோ சாலை விலகி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியும் தற்போது அந்த இல்லத்தில்தான் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அந்த சாலையின் பெயரை லோக் கல்யாண் மார்க் என்று மாற்றியுள்ளதாக தில்லி மாநகராட்சி அறிவித்துள்ளது. பிரதமர் இல்லம் என்றால் 7 ரேஸ்கோ சாலை என்று மக்கள் மனதில் நன்கு பதிந்துவிட்ட பெயர் இனி எண் 7 லோக் கல்யாண் மார்க் என அழைக்கப்பட உள்ளது. प्रधानमंत्री आवास का यहाँ से जुड़ा है, देश को कनेक्ट करते हुए ऊर्जा, शक्ति और एनर्जी पैदा करे। मुख्यमंत्री जो केजरीवाल जी हैं वो उनका कहना था कि प्रधानमंत्री को सौंप दें, वो इस पे निर्णय करेंगे। तो इस पर डिस्कशन चलता रहा और उसके बाद सारे मेंबर्स का बहुमत देखते हुए एक तरफ ही सारे लोग हैं और इसको लोक कल्याण मार्ग के नाम से पारित कर दिया गया. பிரேசிலில் நடைபெற்ற பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு கேல் ரத்னா விருது வழங்க பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் விஜய் கோயல் தெரிவித்துள்ளார். ரியோ பாராலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் இன்று அதிகாலையில் தில்லி விமான நிலையம் வந்து சேர்ந்தனர். பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் உள்பட அனைவரையும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் உள்ளிட்ட அலுவலர்கள் சிறப்பான முறையில் வரவேற்றனர். பதக்கம் பெற்ற வீரர் வீராங்கனைகள் உள்ளிட்ட அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய மாரியப்பன் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அடுத்த பாராலிம்பிக் போட்டியிலும் தங்கம் வெல்வதே தமது லட்சியம் என்றும் தெரிவித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா கோல்டு மெடல் கொடுத்துருக்கேன்னு அப்போ கோச் சத்யநாராயண கோச் சொன்ன மாதிரி கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் இருந்தது, அதனால அதையும் பார்க்காம கோச் வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. அதனால நான் வந்து அவர் சொன்ன மாதிரியே கோல்டு மெடல் அடித்து அவர் வந்து நேம் வாங்கி கொடுத்துருக்கேன். பாராலிம்பிக் வீரர்களை வரவேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் மாரியப்பனுக்கு கேல் ரத்னா விருது வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். हमें बड़ी खुशी है, जाने से पहले भी मैंने इनको शुभकामनाएं दी थी पूरे देश की तरफ से और आज हमारे पूरे देश के अंदर एक खुशी का वातावरण है कि पैरालंपिक्स के अंदर हमने 4 पदक जीते हैं और मैं समझता हूं कि इन्होंने देश का नाम बड़ा रोशन किया है. தமிழகத்தில் கடந்த ஆண்டு பெய்ததை போன்று இயல்புக்கு அதிகமாக இந்த ஆண்டு பருவமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று தேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தின் சென்னை, கடலூர் உள்பட பல பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாக பெய்ததால் கடுமையான வெள்ள சேதம் ஏற்பட்டது. இதையடுத்து இவ்வாண்டில் எந்த அளவுக்கு மழை பெய்யும் என பலரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், கடலோர ஆந்திரம், கேரளம், தெற்கு மற்றும் உள் கர்நாடகம் பகுதிகள் ஆண்டுதோறும் பெரும் மழை அளவில் 30% பெறுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டில் 152% அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் நடப்பு ஆண்டில் இயல்பான அளவான 90% முதல் 100% அளவு மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரியலூர் மாவட்ட கோவில்களில் திருடப்பட்ட சிலைகள் இன்று நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைப்பதே காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று பாரதிய ஜனதாவின் தேசிய செயற்குழு உறுப்பினரான இல கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாரதிய ஜனதாவினருக்கு விண்ணப்பம் வழங்குவதற்காக திண்டுக்கல் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இல கணேசன் கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இடங்களிலும் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட இருப்பதாகவும் தமிழகத்தில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். 6000 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பது ஓரளவுக்கு நமக்கு ஆறுதலான தீர்ப்பு. ஆனாலும் அது சம்பா சாகுபடிக்கு போதுமானதாக இல்லை என்று தமிழக அரசாங்கம் கருதுவதாலும் மேற்கொண்டு இன்னும் கோரிக்கை வைத்திருக்கிறது. கோரிக்கைக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். ஆனால் நிரந்தரமான தீர்வு என்பது நதிகள் இணைப்பு தான். அது எவ்வளவு வேகமாக விரிவுபடுத்தப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக காவேரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண இயலும். சென்னை காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு முன் வெறும் ஊராட்சியாக இருந்த புத்தேரி பல்கலைக்கழகம் வந்த பிறகு இன்று நகராட்சியாக உயர்ந்துள்ளது என்று புத்தேரி மக்கள் பெருமிதப்படுகின்றனர். SRM பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சில ஊடகங்களில் அவதூறான செய்திகள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு சில அரசியல் கட்சியினரும் கூட SRM கல்வி நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தால் தான் இன்றைக்கு பெருவளர்ச்சியை பொத்தேரி கண்டிருக்கிறது என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். 1983ஆம் ஆண்டு வரை பொத்தேரி ஊராட்சியில் பொத்தேரி, தைலாவரம், சோனாரி, வல்லஞ்சேரி ஆகிய பகுதிகள் இருந்தன. இந்த பகுதிகளுக்கு சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை. இந்த நிலையில்தான் 1985ஆம் ஆண்டு காட்டாங்குளத்தூரில் SRM பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. இதையடுத்து பல்கலைக்கழகத்துடன் இணைந்தவாறே பொத்தேரியும் வளர்ச்சி பெற தொடங்கியது. எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாத பொத்தேரி கிராமத்தில் பள்ளி படிப்பை கூட தொடர முடியாத நிலையில்தான் பெரும்பாலானோர் இருந்தனர். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பார்கள். பொத்தேரிக்கு கோவிலை கூட கட்டி கொடுத்திருக்கிறார் டாக்டர் பாரிவேந்தர். கிழக்கு பொத்தேரியில் ஒரு குடிசையில் பஜனை கோயில் சிதிலமடைந்து கிடந்தது. இதை பராமரிக்கக்கூடிய நிலையில் மக்கள் இல்லாத நிலையில் SRM பல்கலைக்கழகத்தின் சார்பில் கோவிலை புதுப்பித்து தரும்படி மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று பல லட்சம் செலவில் கோவிலை கட்டி கொடுத்தார் பாரிவேந்தர் என்கிறார்கள் மக்கள். இந்த பகுதியில் ஊராட்சி தொடக்க பள்ளிக்காக இருந்த விளையாட்டு திடலோ மேடும் பள்ளவுமாக மாணவர்கள் விளையாட முடியாத அளவில் இருந்தது. SRM பல்கலைக்கழக NSS மாணவர்கள் மூலம் திடலை சீரமைத்து கொடுத்ததுடன் பள்ளிக்கு சுற்றுச்சுவரையும் பாரிவேந்தர் கட்டி கொடுத்தார். பள்ளிக்கு தேவையான சாதனங்களையும் பாரிவேந்தர் வாங்கி கொடுத்தார் என்கிறார் மகேந்திரன். கிராமம் இருந்தது. அப்போது இது ஒரு பஜனை கோயில் ஒரு கொட்டா போட்டு திருவிழா பண்ணியிருந்தோம். ஆகிய நம்ம வேந்தரையாவில் போயிட்டு கிராம சார்பாக எங்களுக்கு ஒரு கோயில் கட்டித்தரன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் உங்களுக்கு எத்தனை லட்சம் நீங்கள் அந்த கோயிலை கட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தை கேட்டார். அது தகுந்த மாதிரி அந்த வரைபடத்தை கொடுத்தோம். வரைபடத்தை கொடுத்து அது தகுந்த மாதிரி ஒரு பஜனை கோயிலை கட்டி கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கும் தேவையான அனைத்து எவ்வளோ அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆகும்னு சொன்னோம். அந்த 1.5 லட்சம் அவரே கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் 2001 பொத்தேரி கிழக்கு பகுதியில் ஊராட்சியோட தொடக்கப்பள்ளியாக இருந்தது. அப்போ அந்த பள்ளியில் ஒரு விளையாட்டு இடம் கூட இல்லை. ரொம்ப மேடும் பள்ளமாக குண்டு குழிமாக இருந்தது. ஆடு மாடு எல்லாம் ரொம்ப மோசமாக பசங்க படிக்கிறதுக்கே வரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது 2001 NSS கேம்ப் மூலிமா 5 வருஷம் தொடர்ந்து
அந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து கரண்ட் வசதியிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அனைத்து வசதியிலும் 5 வருஷம் அந்த என்எஸ்சி கேம்ப் மூலிமா நம்ம எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்து மூலமாக பண்ணி கொடுத்தாங்க. அவரும் இந்த கிழக்கு பகுதியில் வந்து ஊர் மக்கள் என்ன கோரிக்கை கேட்குறாங்களோ அது எல்லாம் அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் புத்தேரி கிழக்கு பகுதியாக நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வந்த பிறகுதான் எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்த பொத்தேரி கிராமம் வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக வெறும் குடிசைகளாக மட்டுமே இருந்த பொத்தேரியில் அடுக்குமாடி கட்டடங்கள் வந்தன. தனிநபர்களின் வருவாயும் அதிகரித்தது. பொருளாதாரம் மேம்பட்டது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினால தான் சார் நாங்கள் இருக்கிறது நல்லா இருக்கிறோம், நல்லா உழைப்பு இருக்குது. அதாவது இங்கே வந்து கம்பி கட்டுற வேலை தான் எங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாரு. அது மூலிமா நீங்கள் நல்லா இருக்கும். நாங்களுக்கு வந்து கழனி காடு எதுவுமே கிடையாது. ஐயா வந்து இந்த யூனிவர்சிட்டியால் தான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினால் மட்டும்தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சார். நாங்கள் இந்த ரோடு வந்து அவருக்கு வந்து நல்லா மேடு தூக்கி நல்லா ஒரு தார் ரோடு போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்காரு. இந்த மூலிமா நாங்கள் இந்த பக்கம் போகிறதுக்கோ வரத்துக்கோ பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்குது. எங்களுக்கு எல்லா வசதி ஸ்கூல் கூட ஸ்கூல் வந்து ஒரு காம்பவுண்ட் இல்லாத இருந்து எல்லாமே எதுவுமே இல்லாத இருந்து இப்போ காம்பவுண்டு போட்டு ஒரு பாத்ரூம் எல்லாமே போட்டு கொடுத்துக்கிறாருன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மட்டும்தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணுது. இப்போ எங்கள் கிராமம் பார்த்திங்கன்னா வல்லாஞ்சேரி, பொத்தேரி, கோணாதி, தைலாவரம் சேர்ந்து 4 பஞ்சாயத்துங்க. ஏற்கனவே காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியனாக இருந்தது. ஐயா வந்து இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்த உடனே காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்தாக இருந்தது, பிடிஓ ஆஃபீஸ் கண்ட்ரோலாக இருந்த ஏரியா வந்து அப்புறம் பேரூராட்சியாக மாறிச்சு. ஐயா கொஞ்சம் டெவலப் இன்ஜினியரிங் காலேஜ் பெருக எல்லாமே இதுவாகணும் நகராட்சியாக மாறி இப்போ 21 வார்டு நகராட்சியாக போச்சு. நாங்கள் நகராட்சி கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். இது எல்லாமே நாங்கள் பிழைக்கிறோன்னு சொன்னால் சார் நம்ம வந்தனால தான், இல்லைன்னா அந்த கிராமம் பழையபடியே இருந்திருக்கோம். முன்னர் கிழக்கு மற்றும் மேற்கு பொத்தேரிகளுக்கு இடையே ஏரிக்கரையில் சைக்கிள் மட்டுமே செல்லக்கூடிய அளவுக்கு சிறிய பாதை மட்டும்தான் இருந்தது. மழைக்காலத்தில் சேரும் சகதியுமான ஏரிக்கரையில் நடந்து கூட செல்ல முடியாது. ஆனால் மேற்கு பொத்தேரியில்தான் நியாய விலைக் கடை இருந்தது. இந்த பாதையில் சென்றுதான் கிழக்கு பொத்தேரி மக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கி வர வேண்டும். இல்லாவிட்டால் கூடுவாஞ்சேரி சென்று சுற்றி வர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் ஒதுக்கிய நிதியில் ரேஷன் கடை கட்ட முடியாது என்று அப்போது கூறிவிட்டதால் பாரிவேந்தரை மக்கள் அணுகியதாகவும் அவர்தான் சொந்த செலவில் கிழக்கு பொத்தேரிக்கு நியாய விலைக் கடை கட்டி தந்ததாகவும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 வீடு இருக்கிறது. ஏற்கனவே வந்து அந்த பொத்தேரி மேற்கு பகுதியில் வந்து இங்கேருந்து அங்கே தான் போய் ரேஷன் கடை வாங்குவோம். அது வந்து பகுதி நேரம் அந்த கடையை பிரித்து வந்து எங்கள் ஊருக்கு வந்து, ஏன்னா அப்போல்லாம் வந்து இங்கே வந்து 2 ஏரி மழை காலத்தில் வந்து போக முடியாது. கிட்டத்தட்ட அது போய் காட்டாங்குளத்தூர் இல்லை குடஞ்சி சுற்றின்னு தான் போய் அந்த பொத்தேரி மேற்கு பகுதியில் போய் ரேஷன் கடை வாங்கணும். அதனால் இப்போ வந்து அது ஒரு பாலம் கட்டி கொடுத்து அங்கேருந்து பகுதியை வந்து ரேஷன் கடை நாங்கள் தான் பிரித்து வந்து ஒரு தனியார் வீட்டில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் எம்எல்ஏ மூலமாக ஒரு நிதி ஒதுனாங்க. அந்த நிதி வந்து பட்டா இருந்தது. அதில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ரேஷன் கடை கட்டுறதுக்கு அனைத்து பொருள் ஊதியம், சிமெண்ட் மூட்டையிலேருந்து மண்ணிலேருந்து கம்பியிலேருந்து அனைத்து பொருட்களும் வந்து நம்முடைய எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தில் தான் அந்த ரேஷன் கடை கட்டி கொடுத்தாங்க. ஒரு பல்கலைக்கழகத்துடன் வளர்ந்த சிறிய கிராமத்தின் கதைதான் இது. இதைப்போல இன்னும் எத்தனையோ வளர்ச்சிகள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கின்றன என்கிறார்கள் இந்த மக்கள். அரியலூர் மாவட்ட கோவில்களில் இருந்து திருடப்பட்டு அமெரிக்காவிலிருந்து மீட்கப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகள் இன்று கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன. அரியலூர் மாவட்டத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ புரந்தான் கைலாசநாதர் கோவிலில் கடந்த 2008ஆம் ஆண்டு 8 சாமி சிலைகள் திருடப்பட்டன. அதேபோன்று சுத்தமல்லி வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து கடந்த 21 ஐம்பொன் சிலைகளும் திருடப்பட்டன. இது தொடர்பாக சுபாஷ் சக்தி கபூர் என்பவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து 31 கோடி ரூபாய் மதிப்பிலான நடராஜர் சிலை மீட்கப்பட்டது. அமெரிக்க அருங்காட்சியகத்தில் இருந்த 4 சிலைகளை அமெரிக்க அதிபர் ஒபாமா பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தார். அதனையடுத்து ஸ்ரீ புரந்தான் மற்றும் சுத்தமல்லி கோவில்களை சேர்ந்த மக்களிடம் விசாரணை நடத்தியதில் தங்கள் கோவிலைச் சேர்ந்த சிலைகள் தான் என்று தெரிவித்தனர். அதனையடுத்து 4 சிலைகளும் காவல்துறையினர் பாதுகாப்போடு கும்பகோணம் எடுத்து செல்லப்பட்டன. இன்று அவற்றை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளனர். வரதராஜ பெருமாள் கோயிலில் களவு போன ஒரு சக்கரத்தாழ்வார் சிலையும் ஒரு பூதேவி சிலையும் அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அமெரிக்காவிலேருந்து. இப்போ பொதுமக்கள்லாம் பார்த்து இது அவங்க சில கோயிலில் களவு போன சிலை தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட்டில் ஒப்படைச்சு அதன் பிறகு கோர்ட் உத்தரவு பெற்று மீண்டும் கோயில் வசமே திரும்ப ஒப்படைக்க நடவடிக்கை எடுப்பார்கள். கர்நாடகத்தில் நடைபெறும் போராட்டம் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் 1000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டத்திலிருந்து கர்நாடகத்துக்கு ஜவுளி, மஞ்சள், எண்ணெய் மற்றும் கால்நடை தீவனங்கள் உள்பட பல்வேறு பொருட்களை 500க்கும் அதிகமான லாரிகளில் ஏற்றி செல்வது வழக்கம். காவிரியில் தண்ணீர் திறப்பது பற்றிய பிரச்சினையால் கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்ட வன்முறைகளை அடுத்து தமிழகத்தை சேர்ந்த 30க்கும் அதிகமான லாரிகள் சரக்குகளோடு தீக்கிரையாக்கப்பட்டன. அதனையடுத்து கர்நாடகத்துக்கான லாரி போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள லாரி உரிமையாளர் சங்கத்தினர், தீக்கிரையாக்கப்பட்ட லாரிகளுக்கான முழு இழப்பையும் கர்நாடக மாநில அரசு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகத்தில் தொடரும் போராட்டங்களால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மலர் சந்தையில் பூக்கள் தேக்கமடைந்து அழுகி வருகின்றன. இதனால் மலர் வணிகர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, தளி, தேன்கனிக்கோட்டை, பேரிகை, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ரோஜா, சாமந்தி, முல்லை, மல்லி உள்ளிட்ட பல வகை பூக்கள் பயிரிடப்படுகின்றன. இந்த பகுதிகளில் இருந்து ஓசூர் மலர் சந்தைக்கு விவசாயிகள் பூக்களை கொண்டு வருவது வழக்கம். நாள்தோறும் சுமார் 50 டன் பூக்கள் கர்நாடகத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. கர்நாடகத்தில் தொடரும் போராட்டங்களால் டன் கணக்கில் பூக்கள் தேங்கி அழுகி வருகின்றன. அவற்றை வணிகர்கள் குப்பைகளில் கொட்டுவதும் தொடர்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் வணிகர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பஸ் வராத காரணத்தினால எங்களுக்கு வியாபாரம் கிடையாது. எல்லா விவசாயி மக்கள் பூ வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் எல்லாம் நஷ்டத்தில் தான் இருக்குது. லோட முனிசிபாலிட்டி வண்டியில் தான் ஏற்றி நாங்கள் அனுப்பி விட்டுட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து ரொம்ப நஷ்டமாக நடந்துட்டுருக்கு. மழை பெஞ்சிருக்கு, விளைச்சல் நல்லா தான் இருக்குது. ஆனால் பூ விற்க முடியல. லாஸே இப்போ பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டியில் 4-5 டன்னு சும்மாவே இந்த குப்பையில் இருக்கிறத எடுத்துன்னு போகிறாங்க. அதை எடுத்துன்னு போய் ரொம்ப நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்குமே நஷ்டம். இதை நம்பி பொழப்பு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு கடன்லாம் ஆகுது. இதை இரு மாநில முதல்வருக்கு உட்காந்து தான் பேச தீர்க்க முடியும். இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் தொடர் முதல் டெஸ்ட் போட்டி கான்பூரில் இன்று தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிலி தலைநகர் சாண்டியாகோவில் வீட்டு வரி உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாலத்தில் தொங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாண்டியாகோ நகரில் அண்மையில் வீட்டு வரி அதிக அளவுக்கு உயர்த்தப்பட்டது. இதுபற்றி பலமுறை புகார் தெரிவித்தும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதனையடுத்து நகரின் முக்கிய வீதிகளில் கூடிய மக்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சாலைகளை முற்றுகையிட்ட அவர்களை காவல்துறையினர் விரட்டியடித்தனர். அதனையடுத்து நகரில் உள்ள முக்கிய பாலம் ஒன்றில் கயிறுகளை கட்டியவாறு தொங்கியபடியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரும் பாலத்தில் கயிறுகளை கட்டி தொங்கியபடி அவர்களை கீழே அழைத்து வந்தனர். பின்னர் அனைவரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். கைது செய்தபோது காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கைது நடவடிக்கைகளை காவல்துறையினர் தொடர்ந்தனர். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வந்திருக்கும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. தொடரின் முதலாவது டெஸ்ட் போட்டி கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் திடலில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் 500வது டெஸ்ட் போட்டி என்பதால் இந்திய கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த டெஸ்ட் தொடரில் வெற்றி பெற்றால் இந்திய அணி உலகத்தர வரிசையில் முதலிடத்தை பிடிக்கும். சிக்கன் குனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்திய அணியில் இஷாந்த் சர்மா இடம்பெற மாட்டார்.
இந்தியாவில் இரு அணிகளும் இதுவரை விளையாடியுள்ள 10 டெஸ்ட் போட்டிகளில் ஒரு போட்டியில் கூட நியூசிலாந்து அணி வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரியில் தண்ணீர் திறப்பு பற்றி நாளை முடிவு, சித்தராமையா தகவல். வன்முறையை கைவிடாத வரை பேச்சுவார்த்தை இல்லை, நவாஸ் ஷெரீப் பேச்சுக்கு இந்தியா பதில். தாயகம் திரும்பினார் தங்கம் வென்ற மாரியப்பன், கேல் ரத்னா விருது வழங்க பரிசீலிப்பதாக விஜய் கோயல் தகவல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பாகவே பெய்யும், தேசிய வானிலை மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.